இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். இங்கே தாவீது கர்த்தரிடத்திலே தன் வழியை காத்து கொள்ளும்படியாய் தனக்கு போதித்து தன் எதிராளிகள் நிமித்தம் தன்னை செவ்வையான பாதையிலே நடத்தும்படி கர்த்தருடைய கரத்திலே தன்னை ஒப்புவிக்கிறார். ஏன்னா சத்துருக்கள் இஷ்டத்துக்கு தன்னை ஒப்புக்கொடாதபடியும் பொய் சாட்சிகள் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களேன்னு சொல்லி தேவனிடத்தில் தனக்காக ஒரு வழியையும் தன் எதிராளிகளுக்கு மத்தியிலே செவ்வையான பாதையிலே தன்னை நடத்தும்படியாக தேவனிடத்தில் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறாரு. ஏன்னா கர்த்தருடைய வழிகளே எனக்கு கர்த்தாவே உம்முடைய வழிகளே எனக்கு தெரிவியும்னு சொல்லி சங்கீதம் 25:4-5 வசனத்திலையும் பார்க்குறோம். உம்முடைய பாதைகளே எனக்கு போதித்தரலாம். ஏன்னா கர்த்தருடைய வழி சத்தியம், நீதியும் சத்தியமுமா இருக்காது, சமாதானமான வழியாக இருக்கும். அதே போல் அவருடைய பாதைகளை போதிக்கும்படியாக தேவனிடத்தில் தாவீது விண்ணப்பம் வைக்கிறார். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தும். அவருடைய சத்திய வார்த்தை இல்லையா, சத்தியத்தில் நடத்தோம்னா ஒரு சத்திய வசனம், அதில் நடத்தும்படியாக தனக்கு போதிக்கும்படியாக ரட்சிப்பின் தேவனை நோக்கி நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி தாவீது தன்னுடைய மன காரியங்களை எல்லாம் தேவனிடத்தில் முறையிடுகிறத பார்க்குறோம். ஏன்னா வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அவருக்கு முன்னாடி கர்த்தருக்கு முன்னாடி வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அவர் கண்ணுக்கு முன்னாடி நிற்க முடியாது. அக்கிரமக்காரர்கள் தேவன் வெறுக்கிறார்னு சங்கீதம் 5:8 பார்க்குறோம். சங்கீதம் 86:11 கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன்னு தாவீது சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய வழி என்னென்ன காரியங்கள் அவர் சொல்லி கற்றுக் கொடுக்குறாரோ அதன்படி நடக்கும்போது நமக்கு நீதியும் அது சமாதானத்தை தான் தரும் இல்லையா. நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் பயந்து நடக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கணும். நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி அவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். அப்போ அவர் நமக்கு வழியை போதிப்பார், பாதையை காண்பிப்பார். சங்கீதம் 26:12 என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். ஏன்னா செம்மையான வழிகளை நமக்கு போதித்து நடத்துகிற இடம் சபை. சபையிலே கர்த்தருடைய வேதம் இருக்குது. எருசலேத்திலேருந்து அவருடைய வசனம் வருகிறதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் கர்த்தரை நாம் துதித்து கொண்டு இருக்கும்போது நம்மை தேவன் செம்மையான இடத்திலே நிற்க வைப்பார். அவருடைய சபை தான் அந்த செம்மையான இடம். அந்த இடத்துல நாம் தேவனை துதித்து பாடி மகிமை படுத்தி ஆராதித்து கொண்டிருக்கும் போது தேவன் நமக்கு வழியை போதிப்பார். எதிராளிகள் நிமித்தம் தேவன் நம்மை தாவீதுக்கு நடத்தினது போல நம்மையும் செவையான பாதையிலே நடத்துவார். அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணோன்னு சங்கீதம் 143:8-10 வசனத்தில் பார்க்குறோம். தாவீது அதிகாலையிலே கர்த்தருடைய கிருபையின் சத்தத்தை கேட்க அவர் வாஞ்சியாக இருக்கிறார். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பிங்கப்பான்னு சொல்லி தேவனிடத்தில் தன் ஆத்துமாவை உயர்த்துகிறார். சத்துருக்களுக்கு தன்னை தப்பு வைக்கும்படியாகவும் அவரே கர்த்தரே தனக்கு புகலிடமாக கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறார். அதனால் உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு போதித்தரலாம். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்தும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு இருந்ததுன்னா அது நம் உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் நம்மை பலப்படுத்தும். அவருடைய வசனமும் அவருடைய ஆவியும் நம்மை நல்ல வழியிலே நடத்தும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6-9 வரைக்கும் பார்க்குறோம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று தான் அறிவும் புத்தியும் வருது. அவர் நீதிமான்களுக்கென்று மெய்யான ஞானத்தை அவர் வைத்திருக்கிறார் இல்லையா. உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாகும். நியாயத்திலே நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு அவர் பாதையை காப்பாற்றுகிறார்னு பார்க்குறோம். அப்பொழுது அவருடைய நீதியும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். அப்போ கர்த்தர் நம்மை போதித்து நடத்தும் போது அவருடைய நீதி நியாயம் நிதானம் இந்த நல்ல வழியை நமக்கு அறிந்து கொள்ளும்படியாக அவர் வார்த்தையின் மூலமாக நமக்கு போதிப்பார். அதே போல் என் முழு இருதயத்தோடும் தேடுகிறேன்னு தாவீது சங்கீதம் 119:10 சொல்லுகிறதையும் பார்க்குறோம். கற்பனைகளை விட்டு வழி தப்பி விடாதேயும், உம்முடைய கற்பனைகளின்படி நடக்க எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பான்னு சொல்லி கர்த்தரிடத்திலே அவர் கேட்குறார். அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி, யார் சத்துருக்களும் துன்மார்க்கமாய் நடக்கிறவர்கள் அவர்களுடைய நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனையை நிறைவேறும்படி அவங்க பிரயத்தனம் பண்ணி கொண்டு இருக்காங்க. அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாக இருக்கிறதுன்னு சங்கீதம் 64:6 பார்க்குறோம். அப்போ மனுஷனுடைய நினைவு அவனுடைய யோசனை எல்லாமே எப்படி இருக்குது, அது தந்திரமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அதை செய்ய அவன் பிரயத்தனப்பட்டு கொண்டே இருக்கிறான். அவனுடைய உட்கருத்து இருதமும் அந்த மாதிரியான காரியங்களிலே
ஆழமாக இருக்கிறது. அப்போ அவங்க அப்படி செய்யும்போது நாம் தேவனை பற்றி கொண்டு கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடந்து அந்த தீமையான செய்கிற அக்கிரமக்காரர்களின் எல்லையிலே தேவன் நம்மை விடுவிக்கும்படியாக தேவனிடத்திலே நாம் தாவீதை போல விண்ணப்பத்தை வைக்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அங்கே பெரும்பாதியான வழி இருக்கும், அது பரிசுத்தமான வழியினே ஏசாயா 35:8 பார்க்குறோம். கர்த்தருடைய வழி பரிசுத்தமானது, தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதைகளாக இருந்தால் கூட திசை கெட்டு போக மாட்டாங்க. நீங்கள் இன்னசென்ட்டாக நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா, பேதைகளாக நீங்கள் இருந்தீங்கனாலும் கர்த்தருடைய வழியை நீங்கள் நடக்கும்போது கர்த்தர் உங்களை திசை கெட்டு போக விட மாட்டார். ஏசாயா 30:20-21 பார்க்குறோம். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் உனக்கு மறைந்திருக்க மாட்டார்கள். அப்போ நமக்கு துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீரை குடிக்கிறது போல் இந்த நாளில் இருக்கலாம். ஏன்னா தாவீதுக்கு சத்துருக்கள் துரத்தும் போது கூட அப்படி தான் இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் இன்றைக்கி சொல்கிறாரு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய், உங்களுக்கு அப்படி ஏற்பட்டாலும் போதகர்கள் உங்களுக்கு இனி மறைந்திருக்க மாட்டாங்க. உங்கள் கண்கள் உன் போதகர்களை காணும். நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும்போது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற சத்தம் உங்களுக்கு பின்னாடி இருந்து அந்த கேட்கும், அந்த வார்த்தைகள் உங்கள் காதுகள் கேட்கும்னே சொல்கிறார். அப்போ வழியே நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாருன்னா அந்த வழியின்படியே நடக்க நாம் தொடங்கணும். ஏன்னா நீதிமொழிகள் 8:9 பார்க்குறோம், அவைகள் எல்லாம் எவைகள்னா என் வாயின் வாக்குகள் எல்லாம், நம் வாயின் வார்த்தைகள் எல்லாம் புத்தி உள்ளவனுக்கு அது தெளிவாக இருக்கும், தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு அது யதார்த்தமாக இருக்கும். தேவனுடைய புத்தி உள்ளவங்களுக்கும் ஞானத்தை பெற்றவர்களுக்கும் அதெல்லாம் யதார்த்தமாக இருக்கும் அந்த வார்த்தைகள். ஆனால் மூடத்தனமாக இருக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தையெல்லாம் தவறாக தான் தெரியும். அதுதான் சங்கீதம் 56:5-6 சொல்கிறாரு, நித்தம் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாக இருக்கிறதுன்னு தாவீது சொல்கிறாரு. அதான் நித்தமும் அவர்கள் தங்கள் வார்த்தைகளை புரட்டி தீங்கு செய்ய யத்தனம் பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்க ஏகமாய் கூடி பதிவு இருக்கிறாங்க. என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள்னு சொல்லி தாவீது தேவனிடத்தில் முறையிடுறதை பார்க்குறோம். தேவன் தாவீதுக்கு சொல்லுவார் இல்லையா, தலைமுடியை பார்க்கல என்னுடைய சத்துருக்கள் அதிகமாக இருக்காங்கன்னு. அதுபோல் சத்துருக்கள் அநேகர் அவர் பிராணனை வாங்க தேடின போதும் கர்த்தர் அவருடைய காலை ஒரு நாளும் அவர் தள்ளாட ஒட்டவில்லை. அவருக்கு தீங்கு வராதபடி தேவன் அவரை பாதுகாத்தார்னு பார்க்குறோம். அவர் பிராணனை வாங்க விரும்பினவர்களுக்கு காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள்னு சொல்கிறார். அப்போ அவருடைய காலடிகள் ஒன்றும் வழுவி போகாதபடிக்கு தேவன் காக்கிறார் அவர் கிருபையினால். அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொண்ட வழிகளை தேவன் வெளிப்படுத்துவார். சாந்த குணமுள்ளவர்களே அவர் நியாயத்தில் நடத்துவார், சாந்த குணமுள்ளவர்களுக்கு தன் வழியை போதிப்பார். அப்போ யாருக்கெல்லாம் தன் வழியை போதிக்கிறாரு, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கும், நியாயத்தில் நடக்கிறவர்களுக்கும், சாந்தமாக இருக்கிறவர்களுக்கும், நீதிமான்களுக்கும் அவருடைய வழியை தெரிவிக்கிறார். அவர்கள் நீதிமானுடைய பாதை ராஜபாதைன்னே பார்க்குறோம். அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார், உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும்னு தாவீது சங்கீதம் 54:5 சொல்லுகிறதையும் பார்க்குறோம். சத்துருக்களுக்கு தேவன் நீதியும் நியாயத்தையும் அவர் சரி கட்டுவார் இல்லையா, அவர் சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கி போடுவார் அன்னைக்கு. அதனால இன்னைக்கு தாவீதை போல நீங்கள் கர்த்தரிடத்திலே வழியை கேளுங்க, அவர் உங்களுக்கு வழியை காண்பிப்பார். எதிராளிகள் நிமித்தம் உங்களை செவ்வையான பாதையிலே நல்ல பாதையிலே நடத்துவார். அது இந்த எதிராளிகளும் சத்துருக்களும் அதை காண்பார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக தேவன் செய்வார். கர்த்தருடைய கரத்திலே இன்னைக்கு தாவீதை போல உங்களை ஒப்பு கொடுங்க. ஏன்னா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சங்கீதம் 32:8 பார்க்குறோம். ஏசாயாலையும் பிரயோஜனமான வழியிலே உன்னை நடத்துவேன்னு சொல்கிறார். அப்போ நடத்த நம்ம அவர் கையில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை நடத்துவார். ஏன்னா அவருடைய பாதை ஜீவ பாதை. அதில் நடக்கிறவங்க பேதைகளாக இருந்தாலும் நாம் திசை கெட்டு போக மாட்டோம். ஆமீன்.